நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலை வாழ் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பல காலமாக நடைபெறுகிறது. மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சி. மக்களை மக்களாக வாழ வைக்கவும், மாணவர்களை எதிர்கால செல்வங்களை இந்த நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு தகுதி பெற செய்யவும் இந்த ஆசனங்கள், பிராணாயாமங்கள் உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை ஆண்ட பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள், பட்டேல் போன்றவர்கள், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் இந்த யோகாசனத்தை அனுதினமும் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது சிறையிலே அவர்கள் 3 வேளையும் யோகாசனத்தை செய்ததாக அவருடைய சரித்திரமெல்லாம் சொல்லப்படுகிறது. காந்திஜி இந்த யோகாசனத்தை மிகவும் முக்கியத்துவமாக கொண்டிருந்தார்கள். இயற்கை வைத்தியத்திலும் யோகாசனத்திலும் நமது இந்திய பிதா காந்திஜி முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்பொழுது நமது பிரதமரும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த கலையை வளர்க்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு காவியம் 9ஆம் வகுப்பு, சுப்ரீதா 9ஆம் வகுப்பு, பயோனியர் மெட்ரிகுலேஷன் பள்ளி வேலப்பஞ்சாவடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதனுடைய யோகாசன ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் அவர்களை அழகாக இந்த யோகத்தை கற்பித்திருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். பக்காசனம் என்று காக்காசனம். எங்கே செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. சற்று கடினமான ஆசனம், கீழே விழுவதற்கு ஏதுவாகும். மெதுவாக செய்ய வேண்டும். முடியாவிட்டால் ஒத்தை காலை கூட நிறுத்தி நீங்கள் செய்யலாம். ஒரு காலை ஊனி கூட ஆரம்ப கட்டத்தில் செய்யலாம். பாருங்கள், தங்களுடைய உடல் கனம் அத்தனையையும் 2 கைகளில் நிறுத்தி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தலையை லேசாக மேலே தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். கீழே உட்கார்ந்து நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். காலை தூக்கி நிற்கக்கூடிய நேரம் நிற்க வேண்டும். முடியாவிட்டால் காலை ஊன வேண்டும். ஊனி நின்னால் கொஞ்சம் நாள் ஆக ஆக கைக்கு பலம் வந்துவிடும், உடல் ஆட்டம் ஏற்படாது. முழுமையாக செய்யலாம் இந்த ஆசனத்தை. காகம் போன்று இருக்கின்ற காரணத்தால் காக்காசனம் என்று வைத்திருக்கிறார்கள். காகத்திற்கு என்ன நல்ல குணம்? தனக்கு உணவு கிடைத்தால் மற்ற இனங்களையும் கூவி அழைத்து எல்லோரும் கூடி சாப்பிடுவார்கள். அந்த விதமான குணங்களும் இந்த ஆசனத்தை செய்வர்களுக்கு வந்துவிடும் என்ற இந்த பெயரை இதுக்கு நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். முடியாது என்ற நிலை வரும்போது ஒரு காலையோ 2 காலையோ மெதுவாக கீழே வைத்துக் கொள்ளலாம். தலையை நன்றாக மேலே தூக்க வேண்டும்.
மெதுவாக இறக்குங்கள். அதிக நேரம் இந்த ஆசனத்தில் இருப்பது என்பது சற்று கடினம். நிற்க முடியாவிட்டால் ஒரு காலையாவது நம் தரையில் ஊனலாம். 2 காலையும் தரையில் ஊனிக்கூட ஆரம்ப கட்டத்தில் நாம் பயிலலாம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த காக்காசனத்தை பக்காசனத்தை பக்கவாட்டாக திரும்பி ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, கால் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் கவனித்து செய்யலாம். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். கைக்கு பலம் பெறும், புஜபலம் ஏற்படும். இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி இருங்க. அப்படியே திரும்பி இன்னொரு தடவை பண்ணணும். அப்படி இருங்க. நல்லாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளிலே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். பெரிய வயது ஆகும்போது இந்த ஆசனம் எளிமையாக செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கை அத்தனைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இது காக்கா மாதிரி இருக்குது, குருவி மாதிரி இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. இதனுடைய பலன்களைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்தந்த நிலையில் வரும் பொழுது அந்தந்த பறவைகள் போன்றோ இன்னும் மிருகங்கள் போன்றோ இருக்கின்ற காரணத்தினால்தான் 84 லட்சம் ஆசனங்களுக்கு எப்படி பெயர் கொடுப்பது? ஆகவே தான் மச்சாசனம் என்று கொடுத்திருக்கிறார்கள், ஒட்டகாசனம் என்று கொடுத்திருக்கிறார்கள், இன்ன பிற பல்வேறு மிருகங்களை வைத்து ஆமை ஆசனம் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று தான் இந்த ஆசனத்தையும் பெயர் அப்படி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்கள் தங்கள் சின்ன வயது முதற்கொண்டு பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.